நம்ம முதலமைச்சர் அவர் நாயகன் முதல் ஜனநாயகன் வரை, அதாவது ஒரு இளைய தளபதி முதல் முதலமைச்சர் வரை அவரோட அந்த லைஃப் ஜேர்னியை தான் சிற்பக்கலை விழாவாக நம்மளோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது என் நண்பன் ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சரோட ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது வந்து உண்மையிலேயே நான் வந்து சென்னை சமர்த்தாக்கும் பூமிநாதன் சாருக்கும் உண்மையிலே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தை தாண்டி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அது ஏவியில் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க, 30 வருஷம் இல்லை 35 வருஷம் நட்பு இது. ஸோ இந்த 35 வருஷம் நாங்கள் எப்படி ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த லாயோலா காலேஜுக்குள்ளே அங்கே தான் எங்கள் நட்பு ஆரம்பிச்சுது. அந்த நட்பு ஆரம்பிக்கும் போது எவ்வளோ மனசில் இருக்கிற ஆசைங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆசைகள்லாம் பேசிட்டோம், ஆனால் அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். அந்த ஆசைகள் லிஸ்ட்டில் இது இல்லவே இல்லை. முதலமைச்சர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது தானாக ஜனங்கள் வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு விஷயம். ஜனங்களுக்காக அவர் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயம்தான் முதலமைச்சர். அவர் வந்து ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அந்த பெரிய நடிகன் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த ஆசை, அந்த கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறது அன்னைக்கு 35 வருஷம் முன்னாடியே ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் தான். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அவரை விமர்சனம்லாம் பண்ணியிருக்கிறாங்க நடிகனாக ஆரம்பிக்கும் போது. அது எல்லாத்தையும் உடச்சி, எல்லாத்தையும் தாண்டி பியூர் டெடிக்கேஷன், டிட்டர்மினேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வைராக்கியம். எது நடந்தாலும் சரி நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. எது நடந்தாலும் சரி, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ நம்மளை போட்டு அமுக்கினாலும் சரி, எவ்வளோ நம்மளை பின்னாடி தள்ளினாலும் சரி, நம்ம 4 படி ஏறி 10 படி கீழே இறங்கினாலும் சரி, நம்ம மறுபடியும் 14 படி ஏறி மேலே போய் நிற்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் தான் அவர் மனசுக்குள்ளே என்றைக்குமே இருக்கும். இது நான் வந்து இன்றைக்கி அவர் முதலமைச்சருங்கிறதுனால மிகப்படுத்தி பேசலைங்க. சத்தியமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் பேசுகிறது உண்மைன்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு வைராக்கியம் அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த டிட்டர்மினேஷனோட இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் 1 ஆக்டராக, அதாவது திரையுலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, திரையுலகமே வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் 1 ஆக்டராக அவர் வந்து நின்னார். அதுக்கப்புறம் சும்மா இருந்தவரை நோண்டி சொராண்டி பிராண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயையோ வயிற்று வலிக்குதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து இன்றைக்கி ஆலமரமாக, ஒரு காட்டு மரமாக நிற்கிறாரு. இப்போ யாராலையும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு நிற்கிறாரு. ஏன்னா அவர் ஜனங்களுக்கு வந்த 10 நாளே எவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செஞ்சுட்ருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் ஏதாச்சும் தலையாட்டினீங்கன்னா நீங்கள் என்ன ரிசீவ் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அவர் வந்து எவ்வளோ இந்த 10 நாள் தான் ஆச்சு, 2 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறாருங்கிறது எனக்கே வியப்பாக இருக்குது. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு நாளும் வந்து மெசேஜ் தான். இப்போ வந்து அவர் பிஸியாக இருக்கிறாரு, அதனால் நான் ரெகுலராக ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ மெசேஜ் மட்டும் சூப்பர். என்ன இதெல்லாம் வந்து அவர் யோசிப்பாரா அப்படிங்கிற ஒரு கூட இருந்த எனக்கே தெரியல. இவ்வளோ யோசிப்பாரா, இவ்வளோ பண்ணுவாரா, இவ்வளோ நல்லது செய்வாரா? அதுவும் வந்து 10 நாள்லேயே வந்து டக்குன்னு ஒரு முதல்வன் படம் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. டெய்லி நியூஸ் திறந்தாலே, டிவி ஆன் பண்ணாலே இன்றைக்கி என்ன முதல்வன் என்ன செஞ்சுருக்கிறாரு அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருதே தவிர, ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர்னால் ஸ்லோவாக அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இவர் வந்தோன்னா அது ரெடியாக Mr. Mario, please excuse me. I'm sure you don't understand a bit of whatever I'm talking, but I'm talking about the Chief Minister of Tamil Nadu, who happens to be my 35-year-old friend and my classmate. So, அதான். ஸோ அந்த ஒரு வைராக்கியம், டிட்டர்மினேஷன் தான். நான் இது மறுபடியும் சொல்கிறேன், மிகப்படுத்தி பேசலை. இப்போ இந்த ஏவி பார்த்ததுனால நான் சொல்கிறேன், முதலமைச்சரோட க்ரோத்தை வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ளதை சிற்பமாக செதுக்கி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்பு, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் உழைப்பு இது. அதனால் தயவுசெய்து எல்லாரும் அதை அழகாக கேப்சர் பண்ணி அதை அழகாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்பு மட்டும் இல்லை, கம்ப்ளீட் இங்கே இருக்கிற சென்னை சமர்த்தாவில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி, பூமிநாதன் சார் ஃபேக்கல்ட்டின்னு ஸ்டாஃப், இவங்க எல்லாரோட உழைப்பும் அதில் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெற்றவங்களோட கனவு அதுக்கு பின்னாடி இருக்குது. என் பசங்க இன்றைக்கி கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் சிற்பம், அது அந்த வேலையாக இருக்கிறேன், அந்த வேலையாக இருக்கிற அம்மா, அந்த வேலையாக இருக்கிற அப்பா, அந்த வேலையாக இருக்கிற தாத்தா, அந்த வேலையாக இருக்கிற பாட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவன் என்ன தான் வேலை செஞ்சான் அப்படிங்கிறத வந்து அந்த பேரண்ட்ஸுக்கும், அந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும், அந்த அக்காங்களுக்கும், அந்த தம்பிங்களுக்கும், அந்த தங்கச்சிங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து உங்களோட கடமை. உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினச்சி இதை நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். மேடம் ஃபாஸ்ட்டாக பேசணுமா? நான் பேசும்போது யாரும் கை தட்டக்கூடாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல? பேசி முடிச்சிட்ட அப்புறமும் கை தட்டக்கூடாது. இன்னும் சந்தோஷமாக இருக்கும்ல? நான் பேசிகிட்டு இருக்கும் போதே கை தட்டணும். ஓகேவா? அப்போ தான் எதுவுமே புரியாது. ரெடியா? அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். ஆனால் இது சென்னை சாம்பிரதாக்க கரெக்டாக சிங்க் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போது டைம்
நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்புக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அந்த திறமைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கற்பனை வளத்துக்கும் நம்ம பாராட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். சார் நீங்கள் பண்ணுங்கள் சார். அண்ணே நீங்கள் ரெடியா அண்ணே? நான் மறைக்கிறேண்ணா, மறைக்கிறேன். இல்லை இவருக்கு மறைக்கிறேன். ரெடியா? இது வந்து சாதாரண விஷயம். நம்ம பார்க்கறதுக்கு வேணா என்ன சிற்பம் கார்விங் அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. அண்ட் சும்மா கிடையாது. ஒரு ஒலிம்பிக்கு போய் இது வரைக்கும் யாருக்காச்சும் தெரியுமா ஒலிம்பிக்கில் வந்து கல்னரி காவிங்க்கு வந்து அதுவும் ஒரு காம்படிஷன் தான், அதுக்கும் நம்ம கோல்டு மெடல் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? சத்தியமாக எனக்கு சார் சொல்கிற வரைக்கும் தெரியல. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நம்ம இந்தியாவுக்காக போய் கோல்டு மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா, இந்தியாவுக்காக கோல்டு மெடல் ஜெயிச்ச எத்தனையோ பேரை நம்ம பாராட்டுறோம். அப்புறம் ஏன் இவங்கள நம்ம பாராட்டக்கூடாது? இவங்களும் இந்தியாவுக்காக தானே ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நல்லா பெருசாக கை தட்டுங்க பாஸ். ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்தியாவுக்காக போய் அவங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும், எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கும், எவ்வளோ பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். போன இடத்துல அந்த போன ஜெர்மனி தானே, ஜெர்மனியில் வந்து எவ்வளோ லாங்குவேஜ் பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளோ பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். கூட கூப்பிட்டு போன அந்த கேப்டன் வந்து எவ்வளோ விஷயங்களை சமாளிக்க வேண்டி இருந்திருக்கும். இல்லை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அது கன்வின்ஸ் பண்ணி அது கொண்டு வந்து அவங்கள அங்கே உட்கார வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அந்த சாதனையை வீணாக்காம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து கம்ப்ளீட் எஃபர்ட் போட்டு அதை ஃப்ரூட்ஃபுல்லாக கொண்டு வரணுங்கிறதுக்காக கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே மனசார நான் சொல்கிறேன், அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது இந்தியாவுக்காக வாங்கின ஒரு கோல்டு மெடல். இதே வந்து ஒரு அத்லீட்டோ ஒரு ஹை ஜம்ப்லையோ ஒரு லாங் ஜம்ப்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கேம் டென்னிஸ்லையோ இதுலையோ ஒரு கேமில் வந்து கோல்டு மெடல் வாங்கி தான் நம்ம பேப்பரில் நியூஸில் எல்லாத்துலேயும் போட்டு பெரிய விஷயமாக்கியிருப்பாங்க, அது ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் கல்னரி காவிங்கில் மட்டும் அது ஏன் அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணல, அது ஏன் அப்படி பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அந்த பொறுப்பு உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட் ப்ரெஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச முகங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்க. நீங்கள் நினச்சால் முடியும். இதையும் ஒரு ஒரு ஆர்ட்டுங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அது ஒலிம்பிக்கில் போய் இவங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கிறது ஒரு ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஒரு நாட்டில் வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது சென்னை சமர்த்தாவில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாதிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை தெரியப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை. கிரேட் எஃபர்ட் கைஸ், ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அது. அண்ட் சும்மா சாதாரணமாக ஒரு கார்விங்லேயும் வந்து அந்த படத்தோட பேரை மட்டும் அவங்க போடல. அந்த படத்தில் முதலமைச்சர் என்ன கெட்டப்பில் இருப்பாரோ அந்த கெட்டப்பை தான் அவங்க கார்விங்காக பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் அவர் வேறு கெட்டப்பில் இருந்திருக்காரு. ஸோ அந்த கெட்டப்பை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுங்கிறது தட் இஸ் ஆல்சோ அ வெரி பியூட்டிஃபுல் திங் டு டூ அண்ட் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் டு டூ. அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வயசில் இவ்வளோ சாதிக்கிறாங்க, கோல்டு மெடல் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னா இந்த பாப்பெல்லாம் பாருங்கள், அது கையா இல்லை மெஷினான்னு கூட தெரியல. 1 ஹவரில் வந்து 76 பண்ணியிருக்குதான். அப்புறம் 76வது 90வது ரிப்பப்ளிக் டேல வரும்போது என்னம்மா பண்ணுவேன்? ஸோ 76th ரிப்பப்ளிக் டேக்கு 76 காவிங்ஸா, அது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்க அதெல்லாம். இந்த வயசில் அதெல்லாம் சாதிக்கிறது, இந்த வயசில் ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ ஒரு இந்தியா ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அவங்க பேர் வருதுன்னா இந்த சின்ன வயசில், இதோட சின்ன வயசில் தான் வந்திருக்காங்க. பட் இந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய சாதனை தானே. அந்த சாதனையை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஃபென்டாஸ்டிக்.